இந்த பதிவு எதுக்காகனா, இந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் சமமாக அமையவே அமையாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த பதிவு போட காரணம், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஒரு சிட்டியில் வந்து சரியான மழை பெஞ்சு ரோடெல்லாம் வெள்ளமாக இருக்கும்போது ஒரு இளைஞர் மேபி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்க பையனாக இருக்கணும். போகும்போது அந்த தண்ணியில் அவன் மொபைல் விழுந்துருச்சு. ரொம்ப நேரமாக தேடி பார்த்துருக்கான். அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேடி பார்த்துட்டு அந்த மொபைல் கிடைக்கலங்கிறப்ப ரோட்டோரமாக உட்காந்து அழுறான். அந்த காட்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா இல்லாதவனை பார்த்து ஏளனமாக நினைக்காதீங்க. அதே போல் இல்லாதவனும் இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் நீ தொழில் செய்ய இல்லை வேலைக்கு போ, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் உழைச்சின்னா கண்டிப்பாக அந்த இடத்த ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி உனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். அதனால் சொல்கிறேன், எந்த தருணத்துலேயும் மனசை மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இன்னொன்று, பணக்காரங்களோட ஏழை தான் கொஞ்சம் ரொம்ப உழைக்க வேண்டிய சூழலில் இருக்கும். ஒரு சின்ன கம்பாரிசனுக்கு, ஒரு 10 ரூபா 3 ரோசஸுக்கும் 1/2 கிலோ 3 ரோசஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான் நம்ம வாழ்க்கை. ஏழைங்க 10 ரூபா பாக்கெட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிராம் வந்து 87 பைசாவுக்கும், பணக்காரன் வந்து 1/2 கிலோ 3 ரோசஸ் வாங்குறாங்கன்னா அவனுக்கு வந்து 7 பைசாவும் கிடைக்கிது. ஏழைங்களை தான் கம்மியாக ஒரு பொருள் கிடைக்கணும், ஆனால் நமக்கு தான் விலை அதிகமாக அந்த பொருளோட வழி கிடைக்குது. ஸோ தட் அவங்களோட நம்ம அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய சூழலில் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது என்ன காரணம்னா, இந்த உலகமயமாக்கலும் எப்படி சொல்கிறது, கார்பரேட்டேஷனான ஒரு உலகம்தான். ஏன்னா பண உலகம்ன்றது தானே பணத்தை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் கார்பரேட்டும் அவங்களோட மூலையை வந்து பணக்காரங்களுக்காக தான் யோசிப்பாங்க, அடித்தட்டு மக்களுக்காக யோசிக்கவே மாட்டாங்க. சரியோ தப்போ, நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்களும் ஏழைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். கஷ்டப்பட்டால் போயிடலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மனசை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த பையனுக்காக சின்ன விஷயந்தான், கவலைப்படாதடா நண்பா, இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் நீ பெரிய ஆளாக வருவ, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.